அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இன்றைக்கு தரம் 6 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்தில முதலாம் தவணையினுடைய 3வது அலகு பார்க்கிறோம். உங்களுக்கு முதலாம் தவணைக்கு இந்த முதல் 3 அலகுகளும் கட்டாயம் வரும். சரியா? அப்ப நாங்க 3வது அலகாக நீர் தொடர்பாக படிச்சு கொண்டிருக்கிறோம். நீர்ல நாங்க என்னென்ன விஷயங்கள் பார்த்திருக்கிறோம்? நீரானது திண்மம், திரவம், வாயு ஆகிய 3 நிலைகள்லையும் இருக்கக்கூடியது. அதை விட நீரை நாங்கள் நன்னீர், உவர்நீர், கவர்நீர் என்று 3 வகையாக பிரிக்கலாம். அப்ப நீரில் வெவ்வேறு வகையாக இருக்குது. அதை என்னென்னத்துக்காக நாங்க பயன்படுத்துறோம்? நீர் மனிதனுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம், எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்கு அப்படின்றதுக்காக நாங்க இறுதியாக சில விஷயங்கள் பார்த்தோம். அதாவது நாங்க பருகுவதற்கு, விவசாய நடவடிக்கைகளுக்கு, சுத்தப்படுத்துவதற்கு, வீட்டு தேவைகளுக்கு, போக்குவரத்திற்கு, ஓய்வு நேர செயற்பாடுகளை செய்யறதுக்கு, நீர் விளையாட்டுகள்ல ஈடுபடுவதற்கு, சக்தியை உற்பத்தி செய்வதற்கு பல தேவைகளுக்காக நீர் பயன்படுத்தப்படுது. அப்ப அதை நாங்க ஒரு வீடியோல பார்ப்போம். எங்களுக்கு இந்த நீரினுடைய முக்கியத்துவங்கள் என்னென்ன. சரி, அதை பார்த்துட்டு நாங்க தொடர்ந்து வகுப்பை கண்டினியூ பண்ணுவோம். தெரியுதா ஸ்கிரீன்? வீடியோ தெரியுதா? சரி பிள்ளைகள், இப்ப நாங்க பார்த்த வீடியோல நீங்க பாக்குறீங்க எவ்வளவு தேவைகளுக்காக நீர் பயன்படுத்தப்படுகிறது. அப்ப நாங்க அது இறுதியாக படிச்ச விஷயம் விவசாய கைத்தொழில்களுக்கு, சுத்தப்படுத்தல் நடவடிக்கைகளுக்கு, வீட்டு தேவைகளுக்கு, போக்குவரத்து ஊடகமாகவும், ஓய்வு நேர செயற்பாடுகளுக்காகவும், நீர் விளையாட்டுகளை செய்வதற்காகவும், சக்தியை உற்பத்தி செய்வதற்காகவும் நீர் பயன்படுத்தப்படுகிறது மனித செயற்பாடுகளுக்கு. சரி, இப்ப உயிரங்கிகளினுடைய நிலவுகைக்கு நீரினுடைய முக்கியத்துவம் என்னன்றத நாங்க ஒரு எண்ணக்கரு விளக்கப்படத்துல பார்க்க இருக்கிறோம். இப்ப தாவரங்களுக்கு நீர் தேவையா இல்லையா? இப்ப மனித செயற்பாடுகளுக்கு நீரானது முக்கியமாக இருக்கிறது. அது நாங்க இப்ப
பார்த்த வீடியோல உங்களுக்கு தெரியும். பல்வேறு தேவைகளுக்காக நீரை மனிதன் பயன்படுத்துகிறான். அப்ப தாவரங்கள் மற்ற உயிரினங்களுக்கு நீர் தேவை இல்லையா? அவற்றிற்கும் நீர் தேவை. நீர் இல்லாத போது தாவரங்கள் வாடிவிடும், அல்லது தொடர்ந்து நீர் கிடைக்காம போயினா தாவரம் இறந்து விடும். இறந்து விடும் என்றால் வாடி போய் பட்டு போய். சரி, அப்ப இதன் அடிப்படையில மனிதர்களுக்கு மட்டுமில்ல, நீரானது எல்லா உயிரினங்களுக்கும் அவசியமான ஒன்று. அப்ப இன்று நாங்க படிக்க இருக்கிறது உயிரங்கிகளின் நிலவுகைக்கு நீரின் முக்கியத்துவம். தலையங்கம் போடுங்க. உயிரங்கிகளின் நிலவுகைக்கு நீரின் முக்கியத்துவம். உயிரங்கிகளின் நிலவுகைக்கு நீரினுடைய முக்கியத்துவம் தான் பார்க்க போறோம். சரியா? ரைட். அப்ப அதுல நாங்க ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களை நோட் பண்ணிட்டு அதை ஒரு எண்ணக்கரு விளக்கப்படத்துல எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். இப்ப எண்ணக்கரு விளக்கப்படம் என்னன்னு உங்களோட புத்தகத்துல இருக்குது. நாங்க அதை கடைசியா பார்ப்போம். அதுக்கு முதல் என்னென்ன தேவைகளுக்கு உயிரங்கிகளுக்கு நீர் முக்கியத்துவமாக இருக்கிறது எழுது. முதலாவது, அங்கிகளுக்கு போசனை பதார்த்தங்களை கொண்டு செல்வதற்கு. முதலாவது ஒன்று போட்டு எழுதி. அங்கிகளின் உடலில் போசனை பதார்த்தங்கள் போசனை போசனை பதார்த்தங்கள் கொண்டு செல்வதற்கு, அதாவது எங்களோட உடம்புல நாங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து வர போசனை பதார்த்தங்களை கொண்டு போறதுக்கு எங்களுக்கு திரவ நிலையில இருக்கிற குருதி உதவுது. குருதியில பெருமளவில நீர் தான் காணப்படுது. சரியா? குருதி திரவமாக இருக்குது. குருதி திரவ விடயத்துல நீர் பெருமளவு பங்கு காணப்படுகிறது. அப்ப எங்களுக்கு நீர் அவசியமான ஒன்று. போசனை பதார்த்தம் எல்லாத்தையும் கொண்டு போறது எங்களோட பிளட் தான், குருதி. சரியா? ரைட். அதே மாதிரி தாவரங்களையும் கனியுப்புக்களையும் அதுக்கு தேவையான போசாக்குகளையும் அகத்துறிஞ்சுறதும் கொண்டு போறதும், அதாவது கடத்துறதும் நீர். சரியா? அப்ப தாவரங்கள்ல நீர் கனியுப்புக்களை கடத்தல். இரண்டாவது போயிட்டு எழுதுங்க. தாவரங்கள்ல கனியுப்புகளை கடத்துறதுக்கு நீர் அவசியமானது. சரியா? ரைட். அடுத்தது
தாவரங்கள்ல நாங்க படிச்சனாங்க என்னத்துக்கு நீர் அவசியமானது? ஒளித்தொகுப்பு செயல்முறை. ஒளித்தொகுப்புண்டா என்னது? தாவரங்கள் தமக்கு தேவையான உணவை தாமே தயாரிக்கிற செயல்முறை. அதுதான் ஒளித்தொகுப்புன்னு சொல்லுவோம். ஒளித்தொகுப்புக்கு என்ன அவசியம்? ஒளியானது அவசியம். ஒளி என்றால் சூரிய ஒளியானது அவசியம். சூரிய ஒளி இருந்தால்தான் உணவு தயாரிக்கும். ஆகவே ஒளி அவசியம். அதை விட வேற என்ன அவசியம்? பச்சையம் அவசியம். பச்சையை கொண்டிருக்கிற தாவரங்கள் தான் உணவை தொகும். அப்ப பச்சையம் அவசியம். அதை விட வழியில இருக்கிற கார்பனீர் ஆக்சைடு வாயு, கார்பனீர் ஆக்சைடு வாயு இருந்தால்தான் ஒளித்தொகுப்பு நடக்கும். அதோட சேர்த்து நீரும் தாவரங்களுக்கு கிடைக்க வேண்டும். அப்ப தாவரங்கள்ல உணவு உற்பத்தி செய்யறதுக்கு கார்பனீர் ஆக்சைடும் நீரும் மிக அவசியமாகும். ரெண்டும் சேர்ந்துதான் உணவு உருவாகும். கார்பனீர் ஆக்சைடு, நீர். ஆகவே தாவரங்கள்ல உணவு உற்பத்திக்கு நீர் அவசியமானது. மூன்றாவது எழுதி கொண்டுங்க. 3 2 எழுதி முடிய 3 நம்பர் போட்டுட்டு எழுது. தாவரங்களில் உணவு உற்பத்தி. தாவரங்களில் உணவினை உற்பத்தி செய்வதற்கு அவசியம். சரியா? அதே மாதிரி உடலை குளிர்ச்சியாக வைத்திருப்பதற்கு நீர் அவசியம். ஏன் நாங்க வெக்கையாக இருந்தா போய் குளிக்கிறோம்? எங்களுக்கு குளிச்சா உடல் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். உடல் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். சரியா? அப்ப அதுக்காக வெக்கையா இருக்குன்னா போய் குளிச்சு எங்களுடைய உடலை குளிர்மைப்படுத்துவோம். அதே மாதிரி வாகனங்கள்ல என்னது குளிர்ச்சியான திரவமாக பயன்படுத்தப்படுது, ரேடியேட்டர்கள். சரியா? அப்ப குளிர்ச்சியாக இருக்குது, உடலை குளிர்ச்சியாக வைத்திருப்பதற்கு உதவுகிறது. அப்ப 4வது போட்டு எழுதுங்க. உடலை குளிர்ச்சியாக வைத்திருப்பதற்கு அவசியமானது. உடலை குளிர்ச்சியாக வைத்திருப்பதற்கு அவசியம். 4வது. சரியா? 1 2 3 4 இந்த ஓர்டர்ல எழுதிட்டு வாங்க. சரி, இதை விட வேற என்ன முக்கியத்துவம் உங்களுக்கு இருக்கு? எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவாக நீரில வாழக்கூடிய உயிரினங்களுக்கு அது வாழுகின்ற ஊடகமாக இருக்கு. இப்ப நாங்க நீரில வாழ்ற ஊரு அங்கேயா? இல்ல, நாங்க நீரில வாழ மாட்டோம். ஆனா மீன்கள், தவளைகள் நீரில வாழும். அப்ப நீரில வாழ்ற விலங்குகளுக்கு அதுதான் அதன் வீடு, வாழுகின்ற ஊடகம். அப்ப மனிதர்கள் வாழுகின்ற ஊடகம் எது? கரை. நாங்க கரையில வாழ்வதற்காக பழக்கப்பட்டவர்கள், இசைவாக்கம் அடைந்தவர்கள். மீன்கள் நீரில வாழ்றதுக்காக இசைவாக்கம் அடைந்தவை, அதாவது பழக்கப்பட்டவையாக இருக்கு. அவற்றுக்கு கரையில வாழ இயலாது. சரியா? அப்ப 5வது அங்கிகள் வாழக்கூடிய ஊடகமாக இருக்கு. என்னது? நீர். அங்கிகள் வாழும் ஊடகம். இப்ப 5 போட்டு
முதலாவது நிலையங்கள் அதை அடிச்சுட்டு எடுங்க. ஐந்தாவது அங்கிகள் வாழும் அங்கிகள் வாழும் ஊடகமாக. அது தவளையாக இருக்கலாம், நத்தையாக இருக்கலாம், வேற என்ன நீர்ல வசிக்கக்கூடியது, ஆமை, முதலை, சரியா, அந்த மாதிரி எல்லாவற்றுக்கும் அது வாழுகின்ற ஊடகமாக நீர் காணப்படும். சரியா. அடுத்தது விலங்குகளினுடைய உணவு சமிபாட்டுக்காக, கழிவகற்றுவதற்காக, சரியா. சில பூண்டு தாவரங்கள் சிறிய சிறிய வகையான தாவரங்கள் அல்ல, இந்த சின்ன சின்ன அழகு தாவரங்கள் பாருங்க வீட்டுல வளர்க்கிறது, அவற்றுக்கு தண்ணி ஊத்தாட்டி கொஞ்சம் வாடி போன மாதிரி நன்றாக தண்ணீர் ஊற்றினா அழகாக நிமிர்ந்து நிற்கும். சரியா. பத சொல்றது சில பூண்டு தாவரங்கள்ல நிமிர்ந்த நிலையில வச்சிருக்கிறதுக்கு நீர் அவசியம். தண்ணி விட்டாதான் அது நேரா நிற்கும், இல்லாட்டி வாடி போய் நிற்கும். அப்ப இதை எழுதி முடிச்சாக்கள் பாருங்க, இது உங்களுடைய புத்தகத்துல ஒரு எண்ணக்கரு விளக்கப்படமாக தரப்பட்டிருக்கு. உங்களுடைய பாட புத்தகத்தில 52வது பக்கத்தை எடுத்து பாருங்க. சரி, இதுல பாருங்க,
உயிரங்கிகளினுடைய நிலவுகைக்கு நீரினுடைய முக்கியத்துவம் உங்களுடைய பாட புத்தகத்துல அது ஒரு அட்டவணை மாதிரி தந்திருக்கு. என்னது விளக்கப்படம் சொல்லும் இது. சரியா பாருங்க, உயிரங்கிகளின் நிலவுகைக்கு நீரின் முக்கியத்துவம் போட்டு ஒவ்வொரு அம்புக்குறியில அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் எழுதியிருக்கு. சரியா பாருங்க, அங்கிகளின் உடலில் போசனை பதார்த்தங்களை கொண்டு செல்வதற்கு முதலாவது தந்திரிக்கு நாங்க எழுதிட்டோம். அங்கிகளோட உடல்ல போசன பதார்த்தங்களை கொண்டு செல்வது எது? குருதி. குருதியில அதிக அளவு வீதம் நீர் தான் காணப்படுது. ஆகவே எங்களுக்கு நீரானது முக்கியத்துவம் வாய்ந்தது. அதே போல தாவரங்களில் கனியுப்புகளை அகத்துறிஞ்சுவதற்கு கடத்துவதற்கு தாவரங்களில் கனியுப்புகளை அகத்துறிஞ்சுவதற்கும் கடத்துவதற்கும் அதை உறிஞ்சி எடுத்து கனியுப்புகளை கொண்டு போறது நீர். திரவ நிலையில தான் கடத்தல் நடக்கும். ஆகவே எங்களுக்கு எப்படி விலங்குகளின் உடல்ல குருதியில அதாவது பிளட்டாக எப்படி கொண்டு செல்லப்படுகிறதோ போஷணை பதார்த்தங்கள், அதே போல தாவரங்களுக்கும் தேவையான கனியுப்புகளை அகத்துறிஞ்சி அதை கொண்டு போறதுக்கு நீர் உதவுது. அதே போல பூண்டு தாவரங்களை நிமிர்ந்த நிலையில் வைத்திருப்பது. பூண்டு தாவரங்கள் எது? சிறிய தாவரங்கள், சின்ன சின்ன தாவரங்கள் தான் பூண்டு தாவரங்கள், புல் பூண்டுகள் என்று சொல்லுவோம். அந்த தாவரங்கள்ல தண்ணி குறைவாக இருந்தா வாடி போன மாதிரி இருக்கும். இலைகள் எல்லாம் வாடின மாதிரி இருக்கும். தாவரம் நேரா நிக்காது, வளைஞ்சு போய் நிற்கும், வாடி போய். அப்ப அந்த தாவரங்கள்ல தண்ணீர் ஊற்றினீங்கன்னா கொஞ்ச நேரத்துல அது நிமிர்ந்து அழகாக நிற்கும். இலைகள் எல்லாம் வடிவா இருக்கு, வாடி போகாத மாதிரி இருக்கு. இப்ப அந்த தாவரங்கள்ல தண்ணீர் முக்கியம். அவை நீரில்லாட்டி வாடி போயிடும். அதே மாதிரி அடுத்த விஷயம் பாருங்க, தாவரங்களில் உணவு உற்பத்திக்கு. அப்ப நாங்க தாவரங்கள்ல உணவு உற்பத்தி செய்யறதுன்றது ஒளித்தொகுப்பு செய்யற ஒரு செயற்பாடு. ஒளித்தொகுப்புல நடக்கும் உணவு உற்பத்தி. அந்த உணவு உற்பத்திக்கு என்னென்ன அவசியம் என்று பார்த்தனாங்க, கார்பன் ஆக்சைடு வாயு தேவை, சூரிய ஒளி தேவை, நீர் தேவை, பச்சையம் தேவை. ஆகவே இப்ப உணவு உற்பத்திக்கு எங்களுக்கு நீரானது அவசியம். அதுதான் உயிரங்கிகளினுக்கு நிலவுகைக்கு நிலவுகை கண்டா வாழ்றது, உயிர் நிலவுகைக்கு அதாவது உயிர் வாழ்வதற்கு நீரினுடைய முக்கியத்துவம் பார்க்கும். சரியா? நிலவுகை கண்டா அதுல மீனிங் தெரியாது. உயிர் வாழ்றதுக்கு நீர் எந்த அளவு முக்கியமா இருக்கு எங்களுக்கு, அவசியம். முக்கியத்துவம் அவசியமா இருக்கு. சரியா? அடுத்தது அங்கிகளின் உடலை குளிர்ச்சியாக வைத்திருப்பதற்கு நாங்கள் எழுதியிருக்கிறோம். எங்களோட உடல் வெப்பமாக இருந்தா நாங்க போய் குளிக்கிறது என்னத்துக்கு? நீர் பட்டு சென்றா எங்களோட உடல் கொஞ்சம் குளிர்ச்சி அடையும். எங்களோட உடலை குளிர்மைப்படுத்துவதற்காக நாங்க அந்த என்ன செய்யறோம்? குளிச்சு கொள்றோம், குளிர்ச்சியாக வைத்திருப்பதற்கு. அடுத்தது பாருங்க, அங்கிகள் வாழு ஊடகமாக. அங்கிகள் வாழுகின்ற ஊடகம் என்றால் நீர்வாழ் தாவரங்கள் அல்லது நீரில வாழக்கூடிய விலங்குகள், அவை வசிக்கின்ற ஊடகமாக நீர் காணப்படும். சில நீரில வாழ்ற தாவரங்கள் ஐடரில்லா, வலிசுனேரியா, வேற என்னது அந்த பாசி போன்ற தாவரங்கள் நீரில வாழக்கூடியவை, நீரில வாழும் தாவரங்கள். சரி, அதுகள் வாழ்ற ஊடகமாகவும் நீர் காணப்படும். ரைட். அடுத்தது பாருங்க, விலங்குகளின் உணவு சமிபாட்டுக்காக. ஏற்கனவே சொல்லிட்டோம், போசனை பதார்த்தங்களை
கொண்டு செல்வதற்கு நீர் அவசியம். அதே போல உணவு சமிபாடு அடைவதற்கு நீர் அவசியம். ஏன், நாங்க சாப்பிடுற சாப்பாடு எங்களுக்கு இரைப்பையில போய் சேரும். சேர்ந்த பிறகு அது நீரோட நன்றாக கலந்து இரைப்பையில நன்றாக அரைக்கப்பட்டு அது ஒரு சாறு மாதிரி உருவாக்கப்படும். இரைப்பை சாறு. உணவும் நீரும் நன்றாக மிக்ஸ் ஆகி அரைக்கப்படும். அதுதான் இரைப்பை சாறு. இப்ப எங்களுக்கு உணவு சமிபாடு நடக்கிறதுக்கு தண்ணீர் அவசியம். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது கழிவகற்றும் ஊடகமாகும். கழிவுகளை நாங்கள் அகற்றுவதற்காக நீர்தான் அதிகம் பயன்படுத்தும். சுத்தப்படுத்தல் நடவடிக்கை எல்லாத்துக்கும். ஆகவே கழிவகற்றுகின்ற ஒரு ஊடகமாக இப்ப சிறுநீர் கழிவு பொருள், கழிவகற்றுறோம். அதை நீர் திரவமாக, அதாவது தண்ணி குடிச்சுதான் நாங்க வெளியேற்றுறோம். அதன் மூலம் சில கழிவுகளை அகற்றிக் கொள்றோம். யூரியா அந்த மாதிரி கழிவு. ஆகவே கழிவகற்றுகின்ற ஒரு ஊடகமாக நீர் காணப்படுது. சரியா? அப்ப இன்றைக்கு நாங்க என்ன படித்தோம்? உயிரங்கிகளின் நிலவுகைக்கு வாழ்றதுக்கு நீர் எந்த அளவுக்கு முக்கியத்துவமாக இருக்கிறது என்று பாக்குறோம். சரியா? அப்ப இந்த தண்ணி எங்களுக்கு இப்படி பல தேவைகளுக்கு அவசியமாக இருக்கு. இப்ப நாங்க வீடியோல பார்த்திருக்கிறோம் எவ்வளவோ மனிதனுடைய செயற்பாடுகளுக்கு தண்ணி அவசியமா இருக்கு. தண்ணீர் இல்லாட்டிக்கு கஷ்டமாக இருக்கு. அப்போ எங்களுக்கு தண்ணி எவ்வளவு இருக்கிறது, முடியாத அந்த தண்ணியை நாங்க எடுத்து முடிச்சிட்டா என்ன நடக்கும்? நீர் என்பது எப்பவுமே முடியாமலே இருக்குமா அல்லது முடிஞ்சிருமா? அப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு வர இல்லையா? அதுக்காக நாங்க அடுத்த பக்கத்தை பாருங்க, பார்ப்போம் அதுல என்ன இருக்குன்னு. இந்த வரையறுக்கப்பட்ட ஒரு வளம். வரையறுக்கப்பட்டா என்ன? ஒரு அளவுக்கு தான் இருக்கு. தண்ணி ஒரு அளவுக்கு தான் இருக்கிறது. அப்ப நீங்க யோசிப்பீங்க, தண்ணி ஏன் ஒரு வரையறுக்கப்பட்ட அளவுல இருக்கு, எங்க பார்த்தாலும் தண்ணி இருக்கு தானே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். சரி, அப்ப நீங்க எங்க பார்த்தாலும் தண்ணீர் இருக்கலாம். ஆனா பயன்படுத்தக்கூடிய அளவு தண்ணி என்பது குறைவானது. புவி மேற்பரப்புல எல்லா இடங்கள்லயும் நீர் காணப்படலாம். ஆனால் அதனை பயன்படுத்தக்கூடிய திரவமாக இருக்கிறதா? இப்ப கடல்ல 90% நீர் இருக்குது. அந்த தண்ணியை நாங்கள் பயன்படுத்துகிறோமா? கடல் தண்ணியை எடுத்து குடிக்க முடியுமா? இல்ல கடல் தண்ணியை எடுத்து விவசாயம் செய்கிறோமா? கடல் தண்ணியை எடுத்து எதுவும் செய்கிறோமான்னு கேட்டா இல்ல. அப்ப பாருங்க, இயற்கையில பயனுள்ள வளங்கள் நிறைய இருக்கு. அதை நாங்க இயற்கை வளங்கள் என்று சொல்லுவோம். சரியா? அதாவது நீர் ஒரு இயற்கை வளம், மண் ஒரு இயற்கை வளம், காற்று ஒரு இயற்கை வளம். இப்ப எங்களுக்கு நிறைய இயற்கை வளங்கள் இருக்கு. அவற்றில நீர் மிக முக்கியமான இடத்தை வகிக்குது. ஏன்? எல்லாவற்றுக்குமே நீர் கட்டாயம் அவசியம். தாவரங்களுக்காக இருந்தாலும் சரி, அது விலங்குகளுக்காக இருந்தாலும் சரி. அப்ப பாருங்க, நீர் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட இயற்கை வளம். மட்டுப்படுத்தப்பட்ட நாங்க சொல்றது ஒரு குறித்த அளவு. இதற்கு என்ன காரணம் என்றா, நீர் முதல்களில் பெரும்பாலானவை நேரடியாக நுகரப்பட முடியாத நிலையில் காணப்படுவதாகும். இந்த பெரும்பாலானவை நேரடியாக நுகரப்பட என்றதுக்குரிய தமிழ் வார்த்தை மீனிங், அதாவது விளக்கம் பயன்படுத்த முடியாத. நுகரப்பட முடியாதண்டா பயன்படுத்த, நுகர்தல் என்றா எடுத்துக்கொள்ளுதல். சரி, அப்ப நாங்க நேரடியாக எடுத்துக்கொள்ள முடியாத நிலையில் காணப்படுவதாகும். எங்களுக்கு ஏன் அப்படி இருக்கு, நேரடியாக எடுக்கலாம இருக்குண்டா, இப்ப கடல் நீர் நிறைய இருக்குது, 70%. ஆனா அதை எங்களால நேரடியாக அதை நாங்க எடுத்துக்கொள்ள இயலாது. அப்படி என்ன, கடல் நீரை எடுத்து சுத்திகரிச்சு அதுல இருக்க உப்பு எல்லாத்தையும் அகற்றி அதை நன்னீராக மாற்றுவது கடினமான செயல்முறை. ஆகவே எங்களால அதை என்ன செய்யலாம் இருக்கு,
பயன்படுத்த முடியாமல் இருக்கு. அதுதான் சொல்லப்படுது. அப்ப புவி மேற்பரப்புல கிட்டத்தட்ட 70% நீராகத்தான் இருக்கும். கடல்கள் அதிகமாக இருக்கு. அந்த 70%த்திலையும் 0.01% என்கின்ற சொற்பமான அளவுதான் நுகரப்படக்கூடிய நிலையில உள்ளது. அப்படின்ற என்ன அர்த்தம்? 70% தண்ணி இருக்குது புவியினுடைய மேற்பரப்பு, மேலே இருக்கிற தண்ணி. ஆனா அதிலையும் 0.01% கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கணும் இல்லையா? சில பேர் 100% என்று போட்டுருவீங்க, சில பேர் 10 போட்டுருவீங்க. சரியா? அதாவது இந்த 0 இதுல தசம் இருக்கிறது, 0.01%. சரி, அப்படி நீங்க விடைய சரியா பார்த்து போடுங்க. எனும் சொற்பமான அளவே நுகரப்பட கூடிய நிலையில், அதாவது நாங்க பயன்படுத்தக்கூடிய, நுகரப்படக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நிலையில இருக்குன்னு சொல்லப்படுது. அப்ப எவ்வளவு? 0.01%. சரி, அப்ப இது மிக மிக குறைவு புள்ளி. இப்ப 0 என்றாலே ஒன்றுதான், 1%. அதுக்கும் முன்னுக்கு இன்னொரு 0 போட்டு தசம் போட்டா இன்னும் குறைவா, மிக மிக குறைவு புள்ளியில் 1% விட குறைவு என்றுதான் சொல்ல முடியும். இது 1% என்றா இதை விட கூட. எது? 0.01 விட தனியா 1 என்பது கூட, 1% கூட. அதை விட குறைவாகத்தான் தண்ணி இருக்குது. அப்ப பாருங்க, 1% விட குறைவான அளவுதான் நாங்க பயன்படுத்துகிற நல்ல தண்ணி இருக்குதுன்னு சொல்லப்படும். அப்ப அதை உங்களுக்கு ஒரு வட்ட வரைவில் அவர்கள் காட்டியிருக்கிறார். பாருங்க, பூமி ஒரு வட்டம், ஒரு குளமாக நீங்க கருதி கொள்ளுங்க. இந்த பூமியில பாருங்க, சமுத்திரம் மற்றும் கடல் நீர் கிட்டத்தட்ட 97.41%. பாருங்க, இது ஃபுல்லா சமுத்திரமும் கடல் நீரும் தான். அதுல திண்ம நிலையில் காணப்படக்கூடிய நீரானது 2.58%. 2.58 திண்ம நிலையில இருக்குன்னா, திண்மமாக என்னன்னா கட்டியா இருக்கு. தண்ணி எங்க கட்டியாக இருக்கும்? நீர் பனிமலைகள், பனிக்கட்டிகளாக இருக்கிற நீரைத்தான் சொல்றோம். அப்ப நாங்க பயன்படுத்தக்கூடிய நீர் என்பது 0.01%. அப்ப பாருங்க, இந்த ரெட் கலராக இருக்கிற பகுதி மட்டும்தான் நாங்க பயன்படுத்தி கொண்டிருக்கோம். சரி, அப்ப மீதி இவ்வளவு கடல் சமுத்திரமும் பயன்படுத்த இல்லை, திண்ம நிலையில இருக்கிற நீரை பயன்படுத்த இல்லை, பாவிக்கக்கூடிய நீர் மிக குறைவு. சரியா? அப்ப பாருங்க, நீரானது வரையறுக்கப்பட்ட வளமாயினும் நம்மில் பெரும்பாலானோர் அதனை கவன ஈனமாகவே பயன்படுத்துகின்றனர். நாள் ஒன்றுக்கு நாம் எவ்வளவு நீரை வீண் விரயமாக்குகிறோம் என சிந்தித்து பார்த்தால் உங்களுக்கு இது புலனாகும். அப்ப பாருங்க, நாங்க தண்ணி பயன்படுத்தக்கூடிய தண்ணி மிக மிக குறைவாக இருக்குது. அதையும் நாங்க வேஸ்ட் பண்றோம். வேஸ்ட் பண்ணினா என்னவாகும் என்று யோசிச்சு பாருங்க. சரியா? ரைட். அப்ப இன்னைக்கு படிச்ச விஷயங்களை நாங்க திரும்ப பார்த்து கொண்டு இதுல சில கேள்விகளை பார்க்கலாம். நாங்கள் இன்றைக்கு உயிரங்கிகளினுடைய நிலவுகைக்கு நீரினுடைய முக்கியத்துவங்கள் பார்த்தோம். உடலில் போசனை பதார்த்தத்தை கொண்டு செல்வதற்கு, கனியுப்புக்களை அகத்துறிஞ்சுவதற்கு, பூண்டு தாவரங்களை நிமிர்ந்த நிலையில் வைத்திருப்பதற்கு, தாவரங்கள்ல உணவு உற்பத்திக்கு, உடலை குளிர்ச்சியாக வைத்திருப்பதற்கு, அங்கிகள் வாழுகின்ற ஊடகமாக இருக்கிறது, உணவு சமீபாடடைவதற்கு உதவுகிறது, கழிவகற்றும் ஊடகமாக இருக்கிறது என்று பார்த்திருக்கு. இவையெல்லாம் நிலவுகைக்கு நீரினுடைய முக்கியத்துவம். அது தவிர நீரானது ஒரு வரையறுக்கப்பட்ட வளம் என்று சொல்லி பார்த்திருக்கு. இந்த ரெண்டுக்குள்ளேயும் வரக்கூடிய
வினாக்களை எழுதிக் கொள்ளுங்க. பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. உங்களுடைய பாட புத்தகத்துல இதற்குரிய பயிற்சி வினாக்கள் தரப்பட்டிருக்கு. பாருங்க, பயிற்சி என்று போட்டுட்டு முதலாவது வினாவை எழுதிக் கொள்ளுங்க. முதலாவது வினா, நீரின் திண்ம நிலைக்கு உதாரணமாக அமையாதது பின்வருவனவற்றுள் எது? முதலாவது வினா எழுதிக் கொள்ளும். நீரின் திண்ம நிலைக்கு உதாரணமாக அமையாதது பின்வருவனவற்றுள் எது? நீங்க முதலாவது வினாவை எழுதிக் முதலாவது விடை பனிக்கட்டி, இரண்டாவது விடை பனி, மூன்றாவது விடை பனியாறு, நான்காவது விடை கொதி நீராவி. பாருங்க, நீரினுடைய திண்ம நிலைக்கு உதாரணமாக அமையாதது. கேள்வி வாசிக்க வடிவா வாசிக்க வேண்டும். அவர்கள் அமையாதது என்று கேட்டிருக்க. பாருங்க, திண்ம நிலையாக அமையாதது, அதை நீங்க வடிவா வாசிக்க வேண்டும். திண்மமெண்டா என்னது? திண்மமெண்டா கட்டியாக இருக்கிறது தான் திண்மம். திரவமெண்டா லிக்விடாக இருக்கும். வாயுவெண்டா காற்று போல இருக்கும். ஆகவே நீரின் திண்ம நிலைக்கு உதாரணமாக அமையாதது பின்வருவனவற்றுள் எது? அதாவது நீர் கட்டியாக இருக்கிற சந்தர்ப்பம் இல்ல. சரியா? பாருங்க, முதலாவது பனிக்கட்டி. நம்ம பனிக்கட்டி எப்படி இருக்கும் தெரியும் உங்களுக்கு? கட்டியாக. பனி ஸ்னோ பெய்ய பாருங்க, கட்டியாக இந்த தூள் தூளாக கொட்டி. அதே மாதிரி பனி ஆறுற திண்மமாக இருக்கு. கொதி நீராவியில நீர் கொதிச்சு ஆவியாகி வாரு. தண்ணீர் கொதித்து நீராவியாக வாருது. அப்ப அது பாருங்க, திரவமாக திண்மமாகவும் இல்லை, திரவமாக இருந்து ஆவியாகிட்டு. ஆகவே இது திண்ம நிலையில இருக்காது. ஆகவே இது நாலாவது விடை பொருத்தமானது. சரியா? ரைட். அப்ப அதுக்கு விடை 4. அடுத்தது பாருங்க, இரண்டாவது கேள்வி எழுதிக் கொள்ளுங்க. உவர்திறன் கூடிய நீர் எவ்வாறு அழைக்கப்படும்? உவர்திறன் கூடிய நீர் எவ்வாறு அழைக்கப்படும்? உவர்திறன் என்றா என்ன பிள்ளைகள்? நீர் கசப்பாக இருக்கிறது தான் உவர்திறன். அப்ப உவர்திறன் கூடிய நீரெண்டா உப்பு கூடின தண்ணி எது என்று எவ்வாறு அழைக்கப்படும்? உவர்திறன் கூடியிருந்தா எப்படி அழைக்கும்? உப்பு தண்ணி தான் எப்படி? அதாவது உவர் நீர், உவர் நீர், நன்னீர், சவர் நீர், கலங்கல். உப்பு தண்ணி கூடினது எது? உவர் நீர். நன்னீர்ல என்ன செய்யும்? உவர்திறன் குறைவு. சவர் நீர்ல உவர் நீரை விட குறைவு. கலங்கல் தண்ணியில அது கிட்டத்தட்ட நன்னீரும் சவர் நீரும் கலந்து வர தண்ணியா இருக்கும். ஆகவே அதுல குறைவாக இருக்கும் உவர்திறன், அதாவது உப்புக்கள் குறைவாக இருக்கும். எங்க உவர்திறன் கூடவாக இருக்கும்? அதாவது உப்பு கூடவாக இருக்கும் உவர் நீர்ல. சரியா? இது நாங்க ஏற்கனவே படிச்சிட்டோம். நன்னீர், உவர்நீர், சவர் நீர் பற்றி ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அடுத்த மூன்றாவது கேள்வியை பாருங்க.
புவியில் உள்ள நுகர்விற்கேற்ற சதவீதம், நீரினுடைய சதவீதம். நுகர்விற்கேற்ற என்னது? பயன்படுத்தக்கூடிய நீரினுடைய சதவீதம். இப்பதான் படிச்ச நாங்க எவ்வளவு? 0.01%. மூன்றாவது கேள்வி எழுதிக் கொள்ளுங்க. புவியில் உள்ள நுகர்வுக்கேற்ற நீரினுடைய சதவீதம். பாருங்க, இதுல வெவ்வேறு சதவீதங்கள் தந்திருக்கணும். 10 வீதம், 1 வீதம், 0.1 வீதம், 0.01 வீதம். ஆகவே எங்களுக்கு தெரியும் இதுல நுகர்வுக்கேற்ற நீர் என்பது 0.01 வீதம். சரியா? இப்ப இன்னைக்கு பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு விளங்கி இருக்கு. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்னு சொன்னா நீங்க கேட்கலாம். உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லைன்னு சொன்னா பிள்ளைகள், நாங்க எங்களுடைய அடுத்த வகுப்புல நீர் தொடர்பான மேலதிக விடயங்கள் பற்றி பார்க்கலாம். நீரினுடைய மாசடைதல் தொடர்பானது. இந்த வினாக்கள் நீங்க எழுதலைன்னா உங்களுடைய பயிற்சி புத்தகத்துல 56வது பக்கத்துல இந்த பயிற்சி வினாக்கள் இருக்குது. நீங்க அதை செய்து கொள்ளலாம். தேங்க்யூ.